வணக்கம். இது கதையோடு என் உலகம். ஒவ்வொரு கதையும் என் குரலில் ஒரு புதிய உலகமாக பிறக்கிறது. உங்கள் காதுகளுக்காக நான் சொல்லும் என் மனதின் கதைகள். பயணத்தை தொடங்கலாம் வாங்க. சென்னையின் புறநகரில் ஒரு சிறிய வீட்டில் சிறுமி சுசித்ராவுக்கு அவசர அறுவை சிகிச்சை தேவை. உலக புகழ்பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணர் அவர்களின் சொந்த உறவினர். ஆனால் கோபம் மற்றும் அகங்காரம் என்ற சுவர் அவர்களுக்கிடையில். கொந்தளிப்பில் இருந்த அப்பா என்ன முடிவு எடுத்தார்? அந்த பயணத்தில் என்ன நடந்தது? ஒரு அற்புதமான மனிதநேய கதை இது. வாருங்கள் கதைக்குள் போகலாம். சென்னையின் புறநகர் பகுதியில் உள்ள ஒரு நகரின் வீதியில் மக்கள் நடமாட்டம் குறையத் தொடங்கிய முன்னிரவு நேரம். சுற்றி கட்டிய வீட்டு தொகுப்பில் இருந்த ஒரு வீட்டில் பேசும் குரல்கள் நன்றாகவே வெளியே கேட்கின்றன. அப்பா, தங்கச்சிக்கு வந்திருக்கிற நோய்க்கு இந்த தமிழ்நாட்டிலேயே சிறந்த டாக்டர் எங்க அண்ணன், அதான் பெரியப்பா மகன் தான் பெஸ்ட்னு சொல்றாங்க. ஊரிலே உலகத்திலே டாக்டரே இல்ல, இவருதான் இருக்காராமா. நாம கோயம்புத்தூர் போலாமா சித்ரா என்றார். சற்றே கோபத்துடன் சித்ராவின் தந்தை லக்ஷ்மண கோபால், பெரியப்பா நல்லவருப்பா, அவரு மகன், அதான் என் அண்ணன் இன்னும் நல்லவருப்பா. அண்ணன் அண்ணன்னு சொல்றியே, உனக்கு யாரு அது சித்ரா? எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த கீழ் ஜாதி பொண்ணு பெத்த பையனா? உனக்கு அவங்கெல்லாம் நல்லவங்க, உங்க அப்பா தான் மோசங்கிறியா? என்னங்க அண்ணியை இப்படியெல்லாம் பேசுறீங்க என்று இடையில் புகுந்தாள் சுந்தரா, சித்ராவின் அம்மா. யாருடைய அண்ணி? அந்த கீழ் ஜாதி மனுஷியா? என் அண்ணனுக்குத்தான் அறிவில்லை, எனக்குமா? நாம என்ன ஜாதி? அவங்களை நாம தொடக்கூட மாட்டோமே. அவங்க பையன் எப்படி கருப்பு பாத்தியா? அவன் டாக்டராம், புகழ் வாய்ந்த டாக்டராம். அவர் இல்லைன்னா உலகத்தில யாருமே இல்லையா என்ன? ஏங்க, நம்ம சுசித்ராவுக்கு அவசரமா ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்ப போய் இப்படியெல்லாம் பேசுறீங்களே, பாவம், அவ எப்படியெல்லாம் கஷ்டப்படறா. இந்த நேரத்தில் ஜாதி அது இதுன்னு பேசிக்கிட்டு எல்லோரும் மனுஷங்க தாங்க. எனக்கு தெரிந்த அருமையான கிளினிக் ஒண்ணு கோவையில இருக்கு. அங்கே எப்படியாப்பட்ட ஆபரேஷனையும் செய்ய டாக்டர்கள் இருக்காங்க. ஃபாரினில் இருந்து கூட டாக்டர் வரவழைச்சு பண்ணுவாங்க. பிளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். சாயந்தரம் 4 மணிக்கு பிளைட், புறப்படுங்கன்னு சொல்லிக்கொண்டே வேகமாக அங்கிருந்து நகர்ந்து செல்ல தொடங்கினார் லக்ஷ்மணன். அது இல்லப்பா, தங்கச்சியை பாருங்கப்பா, வாடி போயிருக்கா. கோவைக்கு போவதெல்லாம் கஷ்டம்பா. உங்க பெரியப்பா பெரிய பணக்காரர், அவர் பெத்த பையன் உலக புகழும் டாக்டர், வசதியானவர். நான் ஒரு ஏழை மேலாளர் தானேம்மா என்றார் லக்ஷ்மணன் கிண்டலாக. இல்லப்பா, பெரியப்பா வீட்ல எல்லோருமே எங்க மேலெல்லாம் ரொம்ப பாசமா இருக்காங்கப்பா. நீங்க தான் ஒதுங்கி வந்துட்டீங்கப்பா. எப்ப எங்க அண்ணன் ஜாதி மாறி கல்யாணம் பண்ணினாரோ அப்பவே அவர் என் அண்ணன் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேம்மா. அன்னையோட அண்ணன் தம்பி உறவையே அறுத்துட்டு வந்துட்டேம்மா. மானம் முக்கியம் இல்லையா? இனிமே இதை பத்தி எல்லாம் என்கிட்ட பேசாதே. அப்பா, அதுதான் அவங்களே ஒரு தடவை நம்ம வீட்டுக்கு வந்தாங்களே, நீங்க தான் முகம் கொடுக்காம அவங்கள விரட்டிட்டீங்க. பாவம், அவங்க வருத்தத்தோட திரும்பி போனாங்க. அது முடிஞ்சு போன உறவுமா? எதுங்க முடிஞ்சு போன உறவு என்றால் அதுவரை பேசாமல் இருந்த சித்ராவின் அம்மா. எங்க அண்ணன் குடும்பத்தோட உறவுதான், சகோதர உறவெல்லாம் முடியற உறவாங்க. இன்னைக்கு அடிச்சுக்கலாம், நாளைக்கு கூடிக்கலாம் என்கிற நிலைதானேங்க. நான் முடிவெடுத்துட்டேன், இதெல்லாம் நீ ஏன் குறுக்கே வர? இவ்வளவு நாள் நான் ஏதாவது சொன்னேனாங்க? உங்க வழியில நீங்க போங்கன்னு விட்டுட்டேன் தானே. அப்புறம் இப்போ மட்டும் இதென்ன கேள்வி? நம்ம மக சுசித்ரா முடியாம படுத்திருக்கா. உங்க அண்ணன் பையன் தான் பெஸ்ட் டாக்டர்னு சொல்றாங்க. அவரும் ரொம்ப நல்லவர் தானே, மாட்டேன்னு சொல்ல மாட்டாருங்க. யாருக்கு வேணும் அவங்க உதவி எல்லாம்? அதுக்கு வேற ஆளப்பாரு. ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு நினைச்சாவது வாங்க, நாம இங்கேயே அவரை போய் பார்க்கலாங்க. என்னங்க கேவலம், அவங்க என்ன 3வது ஆட்களா? நம்ம உறவுங்க. இதோ பாரு, அதெல்லாம் முடியாது. நான் எடுத்த முடிவுல மாற்றம் இல்ல. வேற டாக்டர் கோவையில இருக்காங்க. இன்னைக்கே பிளைட் பிடிக்கிறோம், கோவை போறோம். மேலே ஏதும் பேசாதீங்க, புறப்படுங்க சொன்ன லக்ஷ்மண கோபால் விருட்டென்று அங்கிருந்து நகர்ந்து விட்டார். அப்பாவின் குணம் அறிந்த சித்ராவும் அம்மா சுந்தராவும் செய்வதறியாது சோர்ந்த முகத்துடன் பயணத்துக்கான ஏற்பாடுகள் செய்தனர். சித்ராவின் தங்கை சுசித்ராவுக்கு பாதி புரிந்தும் பாதி புரியாமலும் இருந்தது. பிளைட்ல போக போகிறோம் என்பதில் மகிழ்ச்சியில் இருந்தால் அவள் மிகவும் இளைத்திருந்தாள்.
இருந்தால் அவளுக்கு அவள் நிலை சொல்லப்படாததால் அவளின் நோய் பற்றிய பயமில்லாதிருந்தாள். பிளைட் பிடித்து கோவையை அடைந்தார்கள். கோவையை அடைந்து பிளைட்டை விட்டு இறங்கி நடக்கும் போதே சுசித்ராவை தாக்கி பிடித்தும் சில இடங்களில் சித்ரா அவளை தூக்கி கொண்டும் செல்ல வேண்டியிருந்தது. இந்த கஷ்டத்தை எல்லாம் லக்ஷ்மண கோபாலும் உணர்ந்தார் என்றாலும் அவருடைய வீம்புதான் இதிலிருந்து அவரை தள்ளி இருக்க செய்தது. விமான நிலையத்திலிருந்து நேராக மருத்துவமனைக்கு சென்றார்கள். முன்பே புக் செய்திருந்தபடியால் சுசித்ராவுக்கு ஒரு அறையும் மற்றவர்களுக்கு ஒரு அறையுமாக தந்தார்கள். அவர்களுடைய வீட்டை விட அறைகள் மிகவும் வசதியாகவும் அருமையாகவும் இருந்தனதான். ஆனால் சுசித்ரா மட்டும்தான் அதை ரசித்தாள். மற்றவர் முகங்களில் வேற்று நாட்டில் இருப்பதை போன்ற உணர்வுதான். டாக்டர்கள் இருவர் அவளை பரிசோதித்தார்கள். இன்றும் நாளையுமாக டெஸ்டுகள் எடுப்போம் என்றும் அதற்கு அடுத்த நாள் அறுவை சிகிச்சை செய்யப்படும் என்றும் சொன்னார்கள். அந்த டாக்டர்களில் ஒருவர் இளையவராகவும் அனுபவம் இல்லாதவராகவும் இருந்ததை பார்த்த சுந்தராவும் சித்ராவும் கவலையில் ஆழ்ந்தனர். யாரும் யாரிடமும் பேசாமல் சென்ற அன்று டெஸ்டுகள் மட்டும் எடுக்கப்பட்டு கொண்டிருந்தன. அடுத்த நாளும் 2 டெஸ்டுகள் எடுக்கப்பட்டன. பாவம் சுசித்ரா எல்லாவற்றையும் பெரியவர்களைப் போல் தாங்கிக் கொண்டிருந்தாள். சித்ரா கல்லூரியில் பொறியியலில் 2ஆம் ஆண்டும் சுசித்ரா பள்ளி ஒன்றில் 10ஆம் வகுப்பும் படிக்கும் மாணவிகள். சுந்தராவும் மாலை நேர பணியாக டியூஷன் சொல்லிக் கொடுக்கிறாள். இருவர் வருமானத்தில் போதும் போதாமல் மருத்துவ செலவுகளோடு தடுமாறி கொண்டிருக்கும் நடுத்தர குடும்பம் தான் அது. லக்ஷ்மண கோபாலின் அண்ணன் ராம்கோபாலின் மகன் ராஜேஷ் ஒரு புகழ்பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணர். வெளிநாடுகளில் கூட அவரை வரவழைத்துக் கொள்வார்கள். அவருடைய தேதி கிடைப்பதை குதிரை கொம்பென்பார்கள். ராம் லக்ஷ்மணர்கள் இருவருக்கும் ஒரு தங்கை. திருமணமாகி உடனே ஒரு எதிர்பாராத விபத்தில் கணவனை இழந்தாள். ராம்கோபால் அவளை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்துவிட்டார். விதி அவளை தொடர்ந்து புற்றுநோயிலும் அழுத்தியது. மருந்துகளின் பலனால் அவள் ஆயுசை தள்ளி போடத்தான் முடிந்தது. நோய் முற்றிய நிலையில் வீட்டிலும் மருத்துவமனையிலுமாக சிகிச்சை. இடையில் மகன் ராஜேஷும் தன் திறமையில் வழிபோக்கும் மருத்துவம் செய்கிறான். வேறு செய்வதற்கில்லா திக்கற்ற நிலை. கோவை கிளினிக்கில் 2வது நாள் இரவு லக்ஷ்மண கோபாலும் சுந்தராவும் சித்ராவும் தூங்க நேரமானதால் அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்க நேரமானது. காலை 6 மணிக்கு சுசித்ராவை அறுவை சிகிச்சைக்கு அறுவை தியேட்டருக்கு அழைத்து கொண்டு செல்ல ஒரு நர்ஸ் வந்த போதுதான் மூவரும் விருட்டென்று எழுந்து புறப்பட்டார்கள். சுசித்ராவை ஸ்ட்ரெக்சரில் கொண்டு செல்லும் நர்ஸ் கூட யாரும் வராதீர்கள், உங்கள் வேலைகளை முடித்துக் கொள்ளுங்கள், அதற்குள் தியேட்டரில் இருந்து சுசித்ராவை கொண்டு வந்து விடுவோம் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டு சென்றாள். என்னப்பா இது, தியேட்டர் வரையும் நாம் போகலாமே, ஏன் கூடாது என்கிறார்கள்? சித்ரா, நாம் பல் கூட விளக்கல, அவளுக்கு தொற்று ஏதும் தொற்றக்கூடாது என்றுதான் நர்ஸ் அப்படி சொல்லி இருப்பாள் என்றாள் சுந்தரா. நான் இப்போதே போய் கேட்கிறேன், இது என்ன நடைமுறை என்று துள்ளினார் லக்ஷ்மணன். அந்த சூழ்நிலையும் அப்பா, தயவு செஞ்சு இங்கே ஏதும் சத்தம் போடாதீர்கள், பொறுமையாயிருங்கள். ஆமாம், நம் கையெழுத்து என்று சொல்லும் போதே போன அதே நர்ஸ் திரும்பி வந்து கொண்டிருந்தாள். சார், இதில் ஒரு கையெழுத்து போடுங்கள். ஏம்மா, நாங்க தியேட்டர் வரைக்கும் கூட வரக்கூடாதாமா என்றாள் சுந்தரா. இல்லைம்மா, இங்கே இப்போது கொரோனா பயம் இருப்பதால் யாரையும் நாங்கள் தியேட்டர் பக்கம் வரவிடுவதில்லை. நீங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள், நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்றவள் கையெழுத்திட்ட படிவத்தை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள். அவர்கள் பல் துளக்கிய பின்னர் மீண்டும் அறையின் வெளியே வந்தபோது ஒரு நர்ஸ் அறுவை தியேட்டரிலிருந்து வருவதை பார்த்தனர். லக்ஷ்மணன் ஓடி சென்று, என்னம்மா, அறுவை சிகிச்சை முடிந்து விட்டதா என்றார் பரபரப்பாக. சுசித்ரா என்ற பெண்ணுக்குத்தானே ஆகிக் கொண்டிருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து ஒரு டாக்டர் கூட சற்று முன்னர் தான் வந்தார். அவர்தான் ஆபரேஷன் செய்ய போகிறாள் என்றாள் அவள். நான் அப்போதே சொன்னேன் அல்லவா, இந்த மருத்துவமனை சிறப்பானது, சிறப்பான வைத்தியம் செய்வார்கள் என்றார்கள். சரிதான், இனி பயப்பட வேண்டாம் என்று மனைவியையும் மகளையும் பார்த்து ஆறுதலாக சொன்னார் லக்ஷ்மணன். இப்போது மற்றொரு நர்ஸ் தியேட்டரிலிருந்து ஏதோ உபகரணங்களோடு ஓடிக்கொண்டிருந்தாள். அவளையும் கேட்டனர். இந்த டாக்டர் மட்டும் இப்போது வராமல் இருந்திருந்தால் உங்கள் பெண்ணை காப்பாற்றவே முடியாது போயிருக்கும் என்று கூறிவிட்டு உபகரணங்களோடு மீண்டும் தியேட்டருக்கே ஓடினாள் நர்ஸ்.
சற்று நேரம் கழிந்ததும் நேற்றைக்கும் முந்தைய நாள் வந்த அந்த 2 டாக்டர்களும் வெளியே வந்தார்கள். இவர்களிடம் வந்தவர்கள், ஆபரேஷன் சக்சஸ், இப்ப உங்கள் பெண்ணை வெளியே கொண்டு வந்து விடுவோம். மயக்கம் தெளிய 1 மணி நேரம் ஆகலாம். அதன் பின்னர் அவளிடம் நீங்கள் பேசக்கூட செய்யலாம். நாளைக்கு மறுநாள் கூட நீங்கள் டிஸ்சார்ஜ் செய்து கொள்ளலாம் என்றார்கள். யாரோ புதிய ஃபாரின் டாக்டர் வந்தார் என்றார்களே என்று மெதுவாக இழுத்தார் லக்ஷ்மணன். ஆமாம், அவரை நாங்கள் பார்த்து நன்றி சொல்ல வேண்டுமே என்றார்கள் மூவரும். அவர் மிகவும் பிஸியானவர். ஃபாரினிலிருந்து இங்கு வந்தவர். ஓய்வெடுக்க கூட இல்லாது இன்று சென்னைக்கு செல்கிறார். அவர் இப்போதுதான் புறப்பட்டு சென்றார். இந்நேரம் அவர் பிளைட்டில் இருப்பார் என்றார்கள் அவர்கள். அவர் 2 நாள் கழித்து எங்கிருப்பார் என்றாவது சொல்கிறீர்களா என்றார்கள் ஏக்கமாக. அவர் எங்கிருப்பார் என்பது அவ்வப்போதுதான் சொல்ல முடியும். நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகும் போதுதான் அப்போதைய முகவரி தருகிறேன் என்றார் மூத்த டாக்டர். சற்று நேரத்திற்கெல்லாம் ஸ்ட்ரெக்சரில் சுசித்ராவை கொண்டு வந்தார்கள் 2 நர்ஸ்களும். அவளுடைய அறையிலிருந்து படுக்கையில் விட்டு குளுக்கோஸ் குப்பியையும் பொருத்தி கொடுக்க வேண்டிய மாத்திரைகளையும் கொடுத்து சென்றனர். செல்லும் முன் இன்னும் 1/2 மணி நேரம் போனதும் மயக்கம் தெளியும் என்றார்கள். அவர்களின் கூற்றுப்படியே 1/2 மணி நேரம் ஆனதும் சுசித்ரா கண் விழித்து பார்த்தாள். எல்லோரையும் கண்டது முகத்தில் மலர்ச்சி. என்னம்மா, இப்போது எப்படி இருக்கிறது? வலி ஏதும் இருக்கிறதா என கேட்டாள் சுந்தரா. இப்ப வலி ஒன்னும் தெரியலைம்மா, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க சாப்பிடுங்க என அவள் பேசினாள். அவள் முகத்தில் முன்பிருந்த வலியின் சின்னம் இல்லாதிருந்தது. மூவருக்கும் மகிழ்ச்சியை தந்தது. லக்ஷ்மணன் மூவருக்கும் உணவு வாங்கி வந்தார். அன்று சுசித்ராவிற்கு மருத்துவமனையிலேயே உணவு தந்தார்கள். மருந்தும் ஊசிகளும் இட்டார்கள். அடுத்த நாள் காலை அந்த டாக்டர்கள் வந்து பார்த்தார்கள். பரிசோதித்து பார்த்ததில் இருவருக்கும் திருப்தி என்பது அவர்களின் முகங்களில் தெரிந்தது. மூத்தவர் சொன்னார், உங்கள் பெண் இன்னும் 2 வாரங்களில் முன்பு போல் ஆகிவிடுவாள். நாங்கள் தரும் மருந்துகளையும் சொல்லும் உணவுகளையும் அவளுக்கு கொடுத்து வாருங்கள். இன்று போகிறீர்களா நாளையா என்றார் சின்னவர். இன்று இரவு 7 மணிக்கு ஒரு பிளைட் இருக்கிறது. இடமும் இருக்கிறது. அதில் போகலாமா நாங்கள் என்றார் தயங்கியவாறே லக்ஷ்மணன். ஓ, போகலாமே என்றார் மூத்தவர். சார், அந்த ஃபாரின் டாக்டர் சென்னையில் இருப்பாரா? அவரை சந்திக்க முடியுமா என்று கேட்டு சொல்லுங்களேன் என்று பவ்யமாய் கேட்டார் லக்ஷ்மணன். அவருடைய உறவின அம்மா இறக்கும் தருவாயில் இருக்கிறார்களாம். இன்று அவர் காலையில் அங்கு சென்றதும் எங்களுக்கு இதை அலைபேசியில் சொன்னார். இன்று முழுவதும் அங்குதான் இருப்பாராம். அவர்களின் இறப்பு உறுதியானதை அவராலும் தடுக்க முடியாதாம். இன்று இரவுக்குள் ஆகலாம் என்று சொன்னார் அவர். இந்த நிலையிலும் உங்கள் மகளின் ஆபரேஷனுக்கு அவர் வந்தது எங்களுக்கே ஆச்சரியமாகத்தான் இருந்தது என்றார் இளையவர். ஃபாரின் டாக்டர் ஃபீஸ் எவ்வளவு சார் என்றார் சற்றே பயத்தோடு லக்ஷ்மணன். அவர் எனக்கு ஃபீஸ் ஏதும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அதனால் அவர் ஃபீஸ் போடவில்லை. அதனால் ஒரு மிகப்பெரிய தொகை உங்களுக்கு சேவிங் தான் என்றார் இளையவர். திகைத்து நின்ற லக்ஷ்மணனை பார்த்த அவர், சில நேரங்களில் சிலருக்கு உதவும் எண்ணம் அடிமனதில் வரும். அதற்கான காரண காரியங்களை அலசக்கூடாது என்றார். உங்கள் இருவருக்கும் மருத்துவமனைக்கும் மிக்க நன்றி என்று மூவரும் கோரஸாக சொன்னார்கள். இதில் சுசித்ராவும் சேர்ந்து கொண்டாள். பிளைட்டில் சென்னை அடைந்ததும் வீட்டிற்கு சென்றார்கள். சித்ராவின் மனதில் மட்டும் ஏதோ சந்தேக அலை அடித்துக் கொண்டிருந்தது. அப்பா, அந்த டாக்டருக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னீங்களே, அப்பாவிடம் நினைவூட்டினாள். ஆமாம் அம்மா, இப்போது மணி 9 ஆகிவிட்டதே. அந்த டாக்டர் பேர் என்ன சொன்னார்கள்? கோவை டாக்டர்கள். கோபாலரத்தினம் என்று டைரக்டரியில் பார்த்தேன். மந்தை வழியில் இருக்கிறது அவருடைய கிளினிக். போன் நம்பர் தந்திருக்கிறார்கள். பேசி பாருங்கள் அப்பா என்றாள் சித்ரா. போன் செய்த போது அது சற்று நேரம் அடித்ததும், டாக்டருங்களா? அவங்க உறவுல யாரோ இறந்துட்டாங்க, அதனால அவர் இல்லைங்க என்றார் ஒரு மனிதர். டாக்டர் நாளைக்கு இருப்பாருன்னு கேட்டு சொல்றீங்களா? நான் அவரோட மாமாதாங்க. நாளைக்கு சாயங்காலம் தான் அவர் லண்டன் போகிறார். ஏனுங்க என்றார் அவர். அவர்கிட்ட கொஞ்சம் பேசணுங்க. உங்க பேர் என்ன சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். சரி நாருணா, நானே காலையில் உங்களுக்கு போனில் சொல்லுறேன். சரிங்க. அடுத்த நாள் காலையில் லக்ஷ்மணன் எழுந்திருப்பதற்கு முன்பாகவே சித்ரா போனோடு ஓடி வந்தாள். டாக்டர் வீட்டிலிருந்து தான் போன். ஆவலாக வாங்கியவரிடம் நேற்று பேசியவர், நீங்க எப்ப வேணாலும் வாங்க, 9 மணிக்கு மேலன்னு சொன்னாருங்க டாக்டர். உங்க வீட்டுல எல்லோரையும் பார்க்கணும்னு சொன்னாருங்க என்றார் அவர். சந்தேக முடிச்சு சற்றே அவிழ்ந்தது சித்ராவுக்கு. காலை டிஃபன் முடித்ததும் சுசித்ரா உட்பட எல்லோரும் புறப்பட்டனர்.
சித்ராவுக்கு அந்த வீட்டை நெருங்க நெருங்க முடிச்சு முழுவதுமாக அவிழ்த்து போலிருந்தது. வாசலிலேயே ராம்கோபாலும் ரத்தினமும் இவர்களை வரவேற்க நின்றிருந்தார்கள். வெறுப்பாக மெதுவாக எல்லாருக்கும் பின்னால் சென்றார் லக்ஷ்மணன். வாங்க தங்கச்சி, வாமா சித்ரா என அவர்களை அன்பாக வரவேற்றாள் ரத்தினம்மாள். நாங்க டாக்டரை தானே பார்க்க வந்தோம் என முணுமுணுத்தார் லக்ஷ்மணன். நாம இப்ப டாக்டரோட அம்மா அப்பாவை தான் பார்க்கிறோம் என்றாள் சித்ரா. என்னடி சொல்கிறாய் நீ என அதட்டினார் லக்ஷ்மணன். சித்தப்பா வாங்க என வரவேற்றார் டாக்டர் கோபாலரத்தினம். மயக்க நிலையிலேயே சென்றார் லக்ஷ்மணன். கூடத்தில் உட்கார்ந்ததும் தான் அவருக்கு சுயநினைவே வந்தது. சுசித்ரா கோபாலரத்தினத்தை பார்த்ததும் டாக்டர் என்றாள். இல்லை சுசித்ரா, உனக்கும் சித்ராவுக்கும் நான் அண்ணன் என்றார் கோபாலரத்தினம். அண்ணா என்றார்கள் அவர்கள் இருவருமே அன்போடு. பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் இருவருமாய் தழுவிக்கொண்டார்கள். சுந்தரா ஏற்கனவே ரத்தினம்மாவின் பக்கத்தில் தான் இருந்தால். லக்ஷ்மணன் தான் தனியாக உட்கார்ந்திருந்தார். ராம்கோபால் அவர் அருகில் சென்று, தம்பி இன்னுமா கோபம்? இந்தியாவில் உள்ள நாம் எல்லோருமே ஒரே தொப்புள் கொடி உறவுகள் தானடா. மனிதர்களில் வேறுபாடுகள் பார்க்காதே, உறவுகள் என்றும் உறவுகள் தான். பாரதி பாட்டு உனக்கும் தெரியும் தானே என்றார். ஜாதி மதங்களை பாரோம், ஓர் தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ. சித்தப்பா என்றழைத்து டாக்டர் கோபாலரத்தினமும் அவரிடம் ஆசி வாங்கினார். கொஞ்சம் கொஞ்சமாக லக்ஷ்மணனின் சாதி வேறுபாடு என்னும் முகமூடி அங்கே கலன்று கொண்டிருந்தது. நம் மனதில் கட்டிய சுவர்கள் சில நேரங்களில் நமக்கே பெரிய இழப்பாக மாறிவிடும். உறவுகள் நம்மை விட பெரியவை. பாசம் எல்லா வேறுபாடுகளையும் கரைத்துவிடும். உண்மையான மனிதநேயத்தின் வலிமையை உணர்ந்து கொள்ளுங்கள்.